மேஷராசியை எடுத்துக்கொள்வோம். நாம் சுக்கிரனை பற்றி பேசும் பொழுது இன்றியமையாதது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, சுக்கிரன் தூண்டக்கூடிய விஷயங்களே காதல் காமம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். அதாவது நாம் அடைய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நமக்கு அனுகூலமாக ஏற்படுத்தி கொடுக்கும். மெயினா மேஷராசிக்கு சுக்கிரன் குறிகாட்டக்கூடியது யார் அப்படின்னா உங்கள் லைஃப் பார்ட்னர். இப்போ நீங்கள் மேஷராசி சகோதரியாக இருந்தால் சுக்கிரன் உங்கள் கணவரை குறிகாட்டுகிறது. நீங்கள் மேஷராசி ஆணாக இருந்தால் உங்களுடைய ஒய்ஃபை சுக்கிரன் குறிகாட்டுகிறார். சொந்த வீட்டில் சுக்கிரன். அப்போது உங்களுடைய லைஃப் பார்ட்னரை கையில் பிடிக்க முடியாது. இப்போ இது காலகட்டங்களில் உங்களுக்கு இது 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் அப்படிங்கிறதுனால 7.5 சனி நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னாலும் யாரும் நம்ப முடியாதுங்கிற அளவுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு வாக்கில் ஒரு வசீகரம், ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஈர்ப்பு, இதெல்லாம் வைத்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவங்க தங்களுடைய பிஸ்னஸில் நிறைய வாடிக்கையாளர்களை தங்கள் பக்கம் இழுக்க முடியும், ஈர்க்க முடியும். அட்ராக்ஷன்னா இப்போ இந்த இன்டீரியர் டெக்கரேஷன், யோகா, தியானம், இந்த மாதிரியான விஷயங்களையும் கூட, ஏன்னா இதெல்லாம் இந்த இளமை மாறாத தோற்றத்துக்கு வரக்கூடிய விஷயங்கள். இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கக்கூடிய நபர்கள், மார்க்கெட்டிங், சேல்ஸு, டீச்சிங், ஏன்னா இதெல்லாமே வாக்கினால் வரக்கூடியது. இதில் எல்லாமே 100க்கு 150 மார்க்கு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு கண்டிப்பான ஒரு ஜாக்பாட். எந்த ஒரு விஷயத்துல ப்ளஸ் இருந்தாலுமே மைனஸுங்கிறது இல்லாமல் இருக்காது. ஏன்னா ஒரு மலரில் மகரந்தம் இருக்கும் பொழுதுதான் அந்த மலரை சுற்றி வண்டுகள் மொய்த்து கொண்டிருக்கும். இது என்னன்னா உங்கள் லைஃப் பார்ட்னரை வண்டுகள் மொய்க்கும். இதனுடைய அர்த்தம் என்னங்கிறது என்னை விட உங்களுக்கே நன்றாக தெரியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான பதிவு. அது என்ன சுவாரஸ்யம் அப்படின்னா, அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் அடித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம ஒரு சொல்லடையாவே சொல்வதை கேட்டிருக்கிறோம். கோச்சாரத்தில் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி முதல் கிட்டத்தட்ட 26 நாட்கள், அதாவது ஒரு மாத காலம்னு எடுத்துக்கலாம். சுக்கிரன் என்ற கிரகம் சொந்த வீட்டில் ரிஷபத்தில் ஆட்சி பெற்று இருக்க போகிறது. இப்போ எல்லாருக்குமே தெரியும், ஒரு கம்ஃபர்ட்டு, ஒரு லக்ஸுரி, காதல், காமம், நாம் நினைத்த விஷயங்களை அடையக்கூடியது, அதாவது சுகபோகங்கள்னு சொல்றோம் பார்த்தீங்களா, இது எல்லாத்துக்குமே ஆதிபத்திய கிரகம் சுக்கிரன், சொந்த வீட்டில் ஆட்சி. இந்த சுக்கிரனை சாட்டர்ன் அப்படிங்கிற சனீஸ்வர பகவான் தனது 3வது பார்வையால் பார்க்க போகிறார். இதுல என்னன்னா, சுக்கிரன் சனி இந்த 2 கிரகங்களுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் யோகாதிபதிகளாக வரக்கூடிய நபர்கள். இந்த 2 கிரகமுமே பொருளணிக்கு ஒரு மாதிரியும் அருளணிக்கு வேற மாதிரியும் செயல்படுவார்கள். அப்போ பொருளணி ராசி லக்னங்களுக்கு இந்த 2 கிரகங்களின் சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம். பார்வையினால் சுக்கிரனை சனி தூண்ட போகிறார். நிறைய விஷயங்களை தூக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். இந்த சுக்கிரன் இளமை மாறாத தோற்றம், ஒரு வயதான நபராக இருந்தா கூட பார்த்தா ஒரு ஸ்டைலாக, ஒரு லுக்காக, ஒரு ட்ரெண்டிங்காக, ஒரு ஹாட்ஸ்பாட்டாக, ஒரு வைரலாக, அதுலேயுமே இந்த மீடியா, ஆர்ட்ஸு, வித்தைகள், இசை, மியூசிக்கு, நடனம், இந்த மாதிரி மாடலிங்னு இப்போ வரக்கூடிய நபர்களை சொல்லலாம். இந்த இன்ஸ்டாவில் வீடியோஸ் போடுறது, ஒரு வீடியோ போட்டு வைரல் ஆகிறது, இந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த சுண்டி இழுக்கக்கூடிய ஒரு அமைப்பை, ஒரு ஈர்ப்பை, ஒரு அட்ராக்ஷனை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். இது எல்லாருக்கும் சுண்டி இழுக்குமான்னா ஒரு சிலவங்களுக்கு இருக்கவும் செய்வார். ஏன்னா அருளணி லக்னம் ராசிகளுக்கு இந்த சுக்கிரன் சில நேரத்தில் அவயோகங்களையும் கொடுப்பார். நிறைய பேருக்கு, அதாவது நாங்கள் ஏற்கனவே கெட்டு போயிட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். சில பேரை
கொடுத்து கெடுப்பதற்கும் சில பேரை கெடுத்து கொடுப்பதற்கும் சுக்கிரன் தயாராக இருக்கிறார். உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போகிறார்? அதாவது இது ஒரு ஷார்ட் பீரியடாக இருந்தாலும் நாங்கள் ஒரு சின்ன டூர் தான் சார் போயிட்டு வந்தோம், அந்த மெமரிஸ் எங்களுக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கிறது. நான் ஒரு நபரை சந்தித்தேன், அதில் ஏற்பட்ட அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் வெகு நாட்களுக்கு எனக்கு தீனி போடு கொண்டிருக்கிறது. ஒரு பரீட்சையைத்தான் எழுதினேன், நான் பாஸ் ஆன பொழுது எனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது, என் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஏற்பட்டது அப்படின்னு நாம் சொல்றோம் அல்லவா? அதை போல் இந்த ஷார்ட் பீரியட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பீரியட். இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த டேர்னிங் பாயிண்ட் நம்மை ஒரு உச்சத்துக்கு கண்டிப்பாக எடுத்து செல்லும். இதில் யார் எங்கே கவனமாக இருக்கணும், யார் பணத்தை அள்ள போகிறார்கள், வெற்றியை அள்ள போகிறார்கள், வசதியை அள்ள போகிறார்கள். மேஷராசியை எடுத்துக்கொள்வோம். நாம் சுக்கிரனை பற்றி பேசும் பொழுது இன்றியமையாதது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா சுக்கிரன் தூண்டக்கூடிய விஷயங்களே காதல் காமம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். அதாவது நாம் அடைய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நமக்கு அனுகூலமாக ஏற்படுத்தி கொடுக்கும். மெயினா மேஷராசிக்கு சுக்கிரன் குறிகாட்டக்கூடியது யார் அப்படின்னா உங்கள் லைஃப் பார்ட்னர். இப்போ நீங்க மேஷராசி சகோதரியா இருந்தா சுக்கிரன் உங்க கணவரை குறிகாட்டுகிறது. நீங்க மேஷராசி ஆணாக இருந்தால் உங்களுடைய ஒய்ஃபை சுக்கிரன் குறிகாட்டுகிறார். சொந்த வீட்டில் சுக்கிரன். அப்போ உங்களுடைய லைஃப் பார்ட்னரை கையில் பிடிக்க முடியாது. கல்யாணம் ஆகி 2 குழந்தைகள் இருந்தாலும் இன்னும் இந்த நபருக்கு கல்யாணமே ஆகவில்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு துள்ளல், ஒரு இளமை, ஒரு பேக் டு ஸ்கொயர் ஒன் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அதை போல் கல்யாண போட்டோவில் கூட அவ்வளோ பிரைட்டாக இல்லைப்பா என் லைஃப் பார்ட்னரு, ஒரு மாதிரி ஒரு ஏஜ்டு லுக்காக இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தா அப்படியே ஒரு மெர்க்குரி வாட்ஸ் பல்பு மின்னி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தயாராக, ஒரு ஃபிட்டாக, ஒரு இளமை மாறாத தோற்றம், முகத்தில் அப்படியே ஒரு பிரகாசம், ஒரு தேஜஸ், ஒரு ஓரா, இதெல்லாமே இருக்கும். இது காலகட்டங்களில் உங்களுக்கு இது 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் அப்படிங்கிறதுனால 7.5 சனி நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னாலும் யாரும் நம்ப முடியாதுங்கிற அளவுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு வாக்கில் ஒரு வசீகரம், ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஈர்ப்பு, இதெல்லாம் வைத்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவங்க தங்களுடைய பிஸ்னஸில் நிறைய வாடிக்கையாளர்களை தங்கள் பக்கம் இழுக்க முடியும், ஈர்க்க முடியும். ஒரு கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நபர் பேசுகிற பேச்சு மாதிரி இல்லாமல் அப்படியே ஒரு உச்சத்துக்கு போகிற மாதிரி குழு அப்படின்னு பேச முடியும். நிறைய வருமானம் வரக்கூடிய காலகட்டம், வசதிகள் வரக்கூடிய காலகட்டம். இது 2ஆம் இடம்னாவே உங்களுக்கு வாக்குஸ்தானம் தானே. அப்போ கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது. அப்போ அந்த மாதிரி ஒரு நல்ல அட்ராக்ஷனாக பேசும் பொழுது நிறைய நபர்கள் உங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, கடன் கொடுப்பதற்கு தயாராக வருவார்கள். அதனை நீங்கள் பத்திரமாக, பிரமாதமாக, தேவையான அளவுக்கு நீங்கள் அதனை யூஸ் பண்ணிக்கலாம். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், அப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு இருந்த அந்த நெருக்கடிகள் அப்படிங்கிறது குறையும். ஒரு அந்யோன்யம், ஒரு ஈர்ப்பு, இதெல்லாம் ஏற்படும். இதெல்லாம் நிறைய மேஷராசிக்காரர்கள் பார்ப்பார்கள். முதல்ல சுக்கிரன் அப்படிங்கிறவர் அங்கே சூரியனுடைய நட்சத்திரம். அப்போ என்ன அர்த்தம்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு வயதை அனுசரித்து, அது படிப்பாக இருந்தாலும், வேலை வாய்ப்பாக இருந்தாலும், வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் சுபம். பிறகு உங்களுக்கு சந்திரனுடைய நட்சத்திரம். இப்போ இடம் வாங்குவது, பூமி வாங்குவது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அபிவிருத்தி. பிறகு செவ்வாயுடைய நட்சத்திரம் அப்படின்னாவே அது செவ்வாய் இங்கே 8ஆம் வீட்டுக்கு குறிக்காட்டுது. அப்போ மறைந்திருக்கக்கூடிய, மறைக்கப்பட்ட பழைய விஷயங்கள், பழைய ஐடியாஸ், பழைய தாட்ஸ், அதெல்லாம் எடுத்து டிங்கரிங், பெயிண்டிங் பார்த்து, பட்டி பார்த்து, அப்படியே ஒரு அட்ராக்ஷனாக பாலிஷ் பண்ணி அதற்கு ஒரு நல்ல விலை, ஆன்டிக், புராணே வாலே அப்படின்லாம் சொல்கிறாங்க பாருங்களேன். அதாவது இது ஒரு பொக்கிஷம் அப்படின்னா அந்த ப்ராடக்டை, அந்த கான்செப்டை தூசி தட்டி விற்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் ஏற்படும்.
மொத்தத்தில் மேஷராசிக்கு இந்த சுக்கிரன் ஒரு பகை கிரகமாக இருந்தாலும் ஸ்தான பலம் 2ஆம் இடத்தில் ஒரு சுப கிரகம். இப்போ லைஃப் பார்ட்னர் மூலமா, உங்களுடைய வாக்கு மூலமா, குறிப்பா இந்த மியூசிக் லைன்லலாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அதாவது இப்போ வாக்குன்னா இப்போ இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் பேசக்கூடிய நபர்கள்னு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, அதாவது இந்த அட்ராக்ஷன் மூலம் எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே முதல் மார்க். இப்போ அட்ராக்ஷன்னா இப்போ இந்த இன்டீரியர் டெக்கரேஷன், யோகா, தியானம், இந்த மாதிரியான விஷயங்களையும் கூட, ஏன்னா இதெல்லாம் இந்த இளமை மாறாத தோற்றத்துக்கு வரக்கூடிய விஷயங்கள். இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கக்கூடிய நபர்கள், மார்க்கெட்டிங், சேல்ஸு, டீச்சிங், ஏன்னா இதெல்லாமே வாக்கினால் வரக்கூடியது. இதில் எல்லாமே 100க்கு 150 மார்க்கு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு கண்டிப்பான ஒரு ஜாக்பாட். எந்த ஒரு விஷயத்துல பிளஸ் இருந்தாலுமே மைனஸுங்கிறது இல்லாமல் இருக்காது. ஏன்னா ஒரு மலரில் மகரந்தம் இருக்கும் பொழுதுதான் அந்த மலரை சுற்றி வண்டுகள் மொய்த்து கொண்டிருக்கும். இது என்னன்னா உங்கள் லைஃப் பார்ட்னரை வண்டுகள் மொய்க்கும். இதனுடைய அர்த்தம் என்னங்கிறது என்னை விட உங்களுக்கே நன்றாக தெரியும். இதுல ஒரு மைனஸ் பாயிண்ட் கவனிக்க வேண்டிய விஷயம்னு எடுத்து பார்த்தோம்னா, குறிப்பா இன்னைக்கு நிறைய வெளியூர் வெளிநாடுகள்லாம் இல்லை, உள்நாடுகள்லயே வந்து கல்யாணம் ஆன பிறகு பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஒய்ஃபு, செகண்ட் ஹஸ்பண்டு, இல்லைன்னா வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, கணக்கில் வராத ஃப்ரெண்ட்ஷிப்பு, இதெல்லாம் நிறைய நடந்து கொண்டு தான் இருக்கிறது. நான் என்னன்னா பலன்களை மட்டும் துல்லியமாக சொல்கிறேன். இது வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிறத சூழ்நிலையை அனுசரித்து நீங்கள் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். எங்களை கேட்டால் ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் நாங்கள் டிராவல் செய்கிறோம். இந்த இளைய கலத்திரம், செகண்ட் ஒய்ஃப், செகண்ட் ஹஸ்பண்டை மேஷ ராசிக்கோ லக்னத்துக்கோ குறிகாட்டக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா சாட்டன். இந்த சாட்டன்கிறவர் வந்து இந்த இடத்துல அவர் தான் 11ஆம் வீட்டுக்கு அதிபதி. அவர் ஏற்கனவே 12ஆம் வீட்டில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் செலவுகளை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். இப்போ செகண்ட் ஒய்ஃபோ செகண்ட் ஹஸ்பண்டோ இங்க உங்களுடைய லைஃப் பார்ட்னரை பார்க்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா தூண்டி விடுகிறார். எப்படி தூண்டி விடுவார் அப்படின்னா, என்னுடைய லிவிங் ஸ்டாண்டர்டு, என்னுடைய லைஃப் ஸ்டாண்டர்டு எப்படி இருக்குது, உன்னோடைய லிவிங் ஸ்டாண்டர்டு, உன்னோடைய லைஃப் ஸ்டாண்டர்டு எப்படி இருக்குன்னு நீ பாரு அப்படின்னு தூண்டி விடுவார். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கவனமாக பார்த்து கொள்ளணும். இப்போ உங்களுடைய லைஃப் பார்ட்னர் தூண்டப்பட்டா என்ன ஆகும்னா, ஏற்கனவே ஒரு பக்கத்தில் செலவுகள் போய்கொண்டிருக்கிறது, கொஞ்சம் வருமானம் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவினால் வருவதனால் உங்களுக்கு அது தெரிவதில்லை. இதே காலகட்டங்களில் உங்களுடைய லைஃப் பார்ட்னரும் கொஞ்சம் செலவுகள் அதிகம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவார். இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொண்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு, குறிப்பாக இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் தாயார் சன்னதி, ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய தாயார் சன்னதி, இந்த மாதிரி எல்லா பெருமாள் கோயில்கள்லையுமே தாயார் சன்னதி இருக்கும். முடிந்தால் வெள்ளிக்கிழமைகளில் தயிர் சாதம் வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் அன்னதானம் செய்வது, பிரசாதமாக கொடுப்பது, இதெல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன மைனஸ் பாயிண்ட்ஸு, டென்ஷன்ஸ் இல்லாத அளவுக்கு உங்களை பத்திரப்படுத்தி வைக்கும். இதில் மைனஸ் பாயிண்ட்னு பார்த்தோம்னா ஒரு -20% தான் நீங்கள் எடுக்க முடியும். ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தோம்னா ஒரு 80% ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. இதனை நீங்கள் பூரணமாக உபயோகித்து கொண்டால் நல்ல பிரமாதமான ஒரு அவுட்லுக் நீங்கள் கொண்டு வரலாம். குறிப்பாக உங்கள் இடம், பூமி, சுப நிகழ்வுகள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அமைப்பு. இதனை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சார் எல்லாமே நன்றாக இருந்தது, டக்குன்னு முடிஞ்சிருச்சே அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. அடுத்து செவ்வாய் என்ற கிரகம் ஆட்சியாக போகிறது. பஞ்சமகா புருஷ யோகத்தில் ருட்சக யோகம் என்ற அமைப்பில் வருகிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் நிறைய காணொளிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.